ஹாய் அண்ட் வெல்கம். இதுதான் நான் உங்க ஹோஸ்ட் தங்கர் பச்சன். இது நீங்களும் சொல்லலாம் தெருக்கோடி. சரி, இன்னைக்கு இந்த ஹாட் சீட்ல என் கூட யார் விளையாட போறாங்கிறத இப்போ பார்த்துருவோம். நான் கேட்குற கேள்விக்கு யார் கரெக்டாகவும் ஃபாஸ்டாகவும் பதில் சொல்றாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இந்த நீங்களும் செல்லலாம் தெருக்கோடி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அந்த பெரிய தொகையான 10 ரூபாயை ஜெயிக்க போறாங்க. ஹாட் சீட்டுக்கான கேள்வி இதோ. வடிவேலு தன் மனைவி மாலாவிடம் ஃபேனை எத்தனை நம்பரில் வைக்க சொல்வார்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 12. சரியான பதில சொல்லி இன்னைக்கு நம்ம கூட விளையாட போற அந்த அதிர்ஷ்டசாலி பெரோ. வெல்கம் டு த ஷோ பெரோ. இந்த நீங்களும் செல்லலாம் தெருக்கோடி நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்டிங் அடிக்க காசெல்லாம் சுத்திட்டு இருந்தேன். இங்க வந்தா 10 ரூபா கிடைக்கும்னாங்க, அதான் வந்தேன். சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி வாங்க, கேமை ஸ்டார்ட் பண்ண. உங்களோட முதல் கேள்வி இதோ. இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னா உங்களுக்கு 1 ரூபா கிடைக்கும். இதுல எது விஜய் நடிச்ச திரைப்படம்? ஆப்ஷன் ஏ குட்டி புலி, ஆப்ஷன் பி பாயும் புலி, ஆப்ஷன் சி வெறும் புலி, ஆப்ஷன் டி சமைக்கிற புலி. என்ன பெரோ, ஆன்சர் யோசிச்சிட்டிங்களா? நானே ஒரு தளபதி ஃபேனு, எங்ககிட்டே அந்த கேள்வியா? தளபதி நினச்ச எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிறேன். உங்கள் சொந்த கதை சொல்ல கதைலாம் தேவையில்ல, ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி புலி. புலி புலி வராம் புலி. ஆர் யூ ஷுவர்? சோர்லாம் வேணாம், வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். கான்ஃபிடென்ட்? ஆன்சரை லாக் பண்ணலாமா? போட்டுருங்க. கம்ப்யூட்டர் ஜி ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் சி வெறும் புலி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெரோ, நீங்க 1 ரூபா ஜெயிச்சிருக்கீங்க. ஏன் சார் எப்பதான் சார் 10 ரூபா தருவீங்க? மொத்தம் 10 கேள்வி. நீங்க ஒவ்வொரு கேள்வியா கரெக்டா சொன்னா 10வது கேள்விக்கு போகலாம். 10வது கேள்வியும் கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா தரும். ஒவ்வொரு கேள்வியா கேட்கறதுக்கு டேரக்டா 10வது கேள்வி கேட்டீங்கன்னா நான் 10 ரூபா வாங்கிட்டு இப்படி போயிடுவேன். நீங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்ல. அப்படி உன் இஷ்டத்துலாம் கேட்க முடியாது, ஒன்னொன்னா தான் கேட்போம். இஷ்டம் தான் விளையாடு, எல்லாம் கிளம்பு. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. உங்களுடைய 2 ரூபாய்க்கான கேள்வி இதோ. எல்லாரும் ஏன் கோயிலுக்கு போவாங்க? ஆப்ஷன் ஏ சாமி கும்பிட, ஆப்ஷன் பி சைட் அடிக்க, ஆப்ஷன் சி சக்கரை பொங்கல் சாப்பிட, ஆப்ஷன் டி செருப்பு தேட. நான் கோயிலுக்கு போய் சைட்டும் அடிச்சிருக்கேன், சக்கரை பொங்கலும் சாப்பிட்ருக்கேன், செருப்பும் தேடிருக்கேன். சாமி தான் அவ்வளோவா கும்பிட்டதில்லை. ஸோ ஆப்ஷன் ஏ சாமி கும்பிடவே லாக் பண்ணுறேன். ஸோ ஓகே கம்ப்யூட்டர் ஜி, நம்ம பேரோ ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் ஏவே லாக் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க 2 ரூபா ஜெயிச்சிருக்கீங்க. சரி சொல்லுங்க ப்ரோ, நீங்க இந்த 10 ரூபா ஜெயிச்சா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஈஸியாரில் ஒரு பங்களா வாங்கிட்டு ஒரு பெரிய கார் வாங்கிட்டு மீதி பணத்தை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? புரியலையே. பின்ன நீங்க கொடுக்குற காசுக்கு இதெல்லாம் செய்ய முடியும்? 2 ரூபா பேக்கெட் வந்தா வாங்கி நக்கிட்டு போக வேண்டியதுதான். சரி, நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணா இப்ப 3வது கேள்விக்கு போயிடலாம். உங்களுடைய 3 ரூபாய்க்கான கேள்வி இதோ. விக்ரம் படத்தில் சூர்யாவின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ரோலெக்ஸ், ஆப்ஷன் பி அயோடெக்ஸ், ஆப்ஷன் சி டாமெக்ஸ், ஆப்ஷன் டி சின்டெக்ஸ். இந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன், ஆனா கிளைமேக்ஸ் அப்போ பாத்ரூம் போயிட்டேன்னா அதனால கடைசியில நடந்துச்சுன்னு தெரியல. நீங்க பாத்ரூம் போங்க இல்ல ஃபாரின் போங்க, அது உங்க இஷ்டம். ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. அயோடெக்ஸை வந்து தலைக்கு தேய்ப்போம், டாமெக்ஸை பாத்ரூம்ல ஊற்றுவோம், சின்டெக்ஸ்ல தண்ணி பிடிப்போம். இந்த ரோலெக்ஸ் வச்சுதான் என்ன பண்ணுவோன்னு தெரியல. கொஞ்சம் மாசம் இருக்கு, அதனால அதே போட்டுருங்க. ஆர் யூ ஷுவர் அண்ட் கான்ஃபிடென்ட்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, நம்ம பேர சொன்ன ஆப்ஷன் ஏவே லாக் பண்ணுங்க. சூப்பர் பெரோ, நீங்க 3 ரூபா ஜெயிச்சிருக்கீங்க. ஆளுதான் பார்க்க டம்மியா இருக்காரு, ஆனா பதில்லாம் கில்லி மாதிரி சொல்றாரு.
சரி பெரோ, இனி மேல போக போக கேள்வி எல்லாம் கஷ்டமா இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையா விளையாடுங்க. மேல போக போக கஷ்டமா இருக்குன்னா அப்ப எங்கே விளையாடுவோம்? ஏன்டா என் உயிரை வாங்குற, அமைதியா விளையாடுறா. எஸ் சார், லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஓகே பெரோ, உங்க அடுத்த கேள்வி ஜாக்கிரதையா பதில் சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொன்னா 4 ரூபா கிடைக்கும், தப்பா சொன்னா எதுவுமே கிடைக்காது. உங்க 4வது கேள்வி இதோ. 2 2 எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 2 2, ஆப்ஷன் சி 22, ஆப்ஷன் டி 4. என்ன சார் கணக்கு கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, என்ன சார் பண்ணுறது? கவலைப்படாதீங்க பெரோ, இந்த மாதிரி டஃப் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் லைஃப் லைன் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் 3 லைஃப் லைன் தருவோம். ஒன்று 50-50, இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், 3வது கொஸ்டினை மாற்றிக்கலாம். இல்லை ஏதாவது யூஸ் பண்ண விரும்புறீங்களா? என் ஆளு நல்லா மேக்ஸ் போடுவா, அதனால் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, பெரோட லவருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ, நாங்கள் நீங்களும் சொல்லலாம் திருக்கோடி நிகழ்ச்சியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் லவர் பெரோ ஆடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவர் 10 ரூபா ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. அவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். வெறும் 30 செகண்ட் தான் டைம். ஹலோ ஸ்வேதா, நீ பெரிய கம்னாட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணுறது, எடுக்க மாட்டேன். என்ன வர வர ரொம்ப ஓவராக பண்ணுற. நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்க பார்க்குறேன், நீ எடுக்கவே மாட்டேங்கிற. இன்னும் உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே நம்ம மீட் பண்ணுற பார்க்குக்கு வர. இல்லைன்னா அவ்வளோதான், பிரேக்கப் தான். சீக்கிரம் ஒழுங்காக நான் 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து மீட் பண்ணுறேன். அப்படியே வரும்போது மறக்காம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்துரு, வெண்ணிலா வாங்கிட்டு வந்துடாத. அப்புறம் அவ்வளோதான், பார்த்துக்கோ. ஏன்னா பேசிட்டு இருக்க, பேசாம என்னடா பண்ணிட்டு இருக்க? சாரி பெரோ, டைம் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை சொல்லி ஆகணும். என்ன ஆன்சர் சொல்ல போகிறீங்க? சரி விடுங்க, இதுக்குன்னு என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். ஸ்பெஷல் டெக்னிக்கா? என்னது அது? இப்போ பாருங்க அந்த சூப்பர் டெக்னிக்கை. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாமு டூமு கொய்யா அஸ்கல கடி லாலா சுந்தரி ஓம் பேரு கொய்யா. ஏண்டா இதான் உன் சூப்பர் டெக்னிக்காடா? ஆமாம் சார், கன்ஃபியூஷனாக இருக்கும்போது இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். சரி உன் ஆன்சர் என்னடா? கொய்யான்னு டீல முடிஞ்சிருக்கு, ஸோ டிவே புட்ட போடுங்க. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் டி 4. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெரோ, நீங்க 4 ரூபா வச்சிருக்கீங்க. சார் கொஞ்சம் கேள்வி எல்லாம் ஃபாஸ்டா கேட்குறீங்களா? சீக்கிரம் போகணும், வேலை இருக்கு. ஏன் பெரோ, ஏதாவது இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கா? அதெல்லாம் இல்லை, கிருஷ்ணகிரி வாங்கணும், லேட்டாக போனால் கிடையாது. ஓகே பெரோ, நீங்கள் இப்போ பாதி கடலை தாண்டிட்டீங்க, அதாவது 5வது கேள்விக்கு வர போறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டு கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. உங்கள் 5 ரூபாய்க்கான கேள்வி இதோ. உங்க அம்மாவோட கணவரை எப்படி கூப்பிடுவீங்க? ஆப்ஷன் ஏ அப்பா, ஆப்ஷன் பி பெரியப்பா, ஆப்ஷன் சி சித்தப்பா, ஆப்ஷன் டி மாமா. பின்ன உனக்கு லெட்டர் போட்டா கேட்பாங்க, இப்போ எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? எதுக்குறா? இல்ல எங்க அம்மாவோட புருஷனை நைனா தான் கூப்பிடுவேன், அந்த ஆப்ஷன் இல்ல, அதான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். அந்த ஆப்ஷன் தான் ஆல்ரெடி நீ யூஸ் பண்ணிட்டியே. ஓ யூஸ் பண்ணிட்டேனா? அப்ப சரி, போன கொஸ்டினுக்கு டி போட்டேன், அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஏவா போடுங்க. என்னடா ஏதோ டீ போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நல்லா யோசிச்சு சொல்றா. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆப்ஷன் ஏவே போட்டு போடுங்க. கம்ப்யூட்டர் ஜி, நம்ம பேர கான்ஃபிடண்டா ஏன்னு சொல்றாரு, அதனால ஏவையே லாக் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெரோ, நீங்க 5 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. சரி சொல்லுங்க பெரோ, உங்க பெரிய கனவான 10 ரூபால 5 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ளே என் பாதி ஆயுசு போயிடுச்சு. இது 5 கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள நான் செத்துருவோம் போல இருக்கே. சீக்கிரம் கேட்டு அனுப்பிச்சு விடுங்க, நாலு சேத்தாவே பார்க்கணும், நல்லா பிரேக்கப் பண்ணுறா. சரி கவலைப்படாதீங்க பெரோ, நீங்க கன்ஃபார்மா அந்த 10 ரூபாய் வச்சுட்டு தான் அந்த ஷோ விட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். தைரியத்தோட விளையாடுங்க. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த கேள்விக்கு போகலாம். உங்கள் 6 ரூபாய்க்கான கேள்வி இதோ. ஆத்திச்சூடியை எழுதியது யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி விஜய் ஆண்டனி, ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி பூவையார். என்ன சார் இது கொஸ்டினே புரியல. டேய் இந்த கேள்வி சின்ன குழந்தை கூட தெரியுமாடா, இப்போ சின்ன குழந்தைகிட்ட கேளுங்க, ஏன் கேட்குறீங்க? டேய் ஆன்சரை சொல்றா, ரொம்ப டஃபா இருக்கு, வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கொடுங்க. ஆப்ஷனா? வேற கொஸ்டின் மாத்திக்கிறியா? சரி கொஸ்டின் மாத்திக்கலாம். ஆத்திச்சூடி எழுதினது ஔவையாதான்னு தெரிஞ்சுக்கோ. ஔவையாரா? நான் விஜய் ஆண்டனின்னு நினைச்சேன். சரி வேற கொஸ்டின் கேளுங்க. சரி கம்ப்யூட்டர் ஜி, நம்ம அறிவாளி பேரவுக்கு வேற கொஸ்டின் மாத்தி கேளுங்க. ஓ நோ, டைம் ஆயிடுச்சு. ஸோ பேரோக்கு என்ன கேள்வி வருதுன்னு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள், இது நீங்களும் செல்லலாம் திருக்குடி.